முதலில் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளவும். ஓகேயா? பிறகு ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கொள்ளவும். பிறகு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்து கொள்ளவும். நன்றாக பொரிந்த பிறகு வெங்காயத்தை ஆட் பண்ண வேண்டும். வெங்காயத்தை நன்றாக வதக்கவும். மட்டனை வேக வைத்து எடுத்து வைத்து கொள்ளவும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் அண்ட் உப்பு சேர்த்து 2 விசில் வைத்து கொண்டோம். பிறகு வெங்காயத்தை நன்றாக வதக்கவும். புரியல? இதில் உப்பு கொஞ்சம் ஆட் செய்து கொள்ளவும். எதற்காக என்றால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிவிடும். அதற்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ள வேண்டும். நாம் செய்ய போவது மட்டன் பிரியாணி. செய்முறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு 10 நிமிடம் கழித்து வெங்காயத்தை பார்த்தால் நன்றாக பொன்னிறமாக வதங்கி இருக்கும். இப்பொழுது நாம் சிறிது நேரம் மூடி வைத்துக் கொள்ளவும். लाइक करें, शेयर करें, சொல்லுமா. இந்த வீடியோவை
லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றாக பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கவும். 10 நிமிடம் முடிந்து விட்டது. இன்னும் கூட கொஞ்சம் வெங்காயம் வதங்கினால் நல்லா டேஸ்டா இருக்கும் மட்டன் பிரியாணி. நன்றாக வதக்கவும். இதில் கொத்தமல்லி, புதினா எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும். புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் நன்கு சேர்த்து நன்றாக வதக்கவும். பச்சை வாசனை போகும் வரை நன்றாக வதக்கவும். வதக்கிய பின் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைக்காதனால கடையில் வாங்கி போடுறோம். ஸோ ஒரு 2 packet ஃபார் 500 கிராம் ரைஸ். ஓகே, 2 packet. இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுதை சேர்த்து நன்றாக கலரிவிடவும். பச்சை வாசனை போகும் வரை நன்றாக வதக்க வேண்டும். அதே மாதிரி வறுக்கிறோம். அம்மா வரோம். நான் இது பண்ணி நான் வீடியோ அவன் போய் என்ன பண்ணுறேன்? நில்டா நான் இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை எல்லாமே போட்டு இப்போ பிரியாணி செய்கிறாங்க. இதுலேருந்து எப்படி இப்போ மட்டனை பாருங்கள், இப்போ மட்டனை எவ்வளோ ருசியாக இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்பைஸியாக அப்படியே அந்த நீர்லாம் இருக்கிறது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ் மட்டன் வேறு.